ஸோ நம்ம போன வீடியோஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவென்ட் லிசனர்ஸ் அண்ட் கியூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டாபிக் தான். ஸோ அதனால் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இது வந்து டெவலப்பர்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே 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 தென் வாட் ஆர் ஈவெண்ட்ஸ் இன் லாரவல்? ஸோ இதில் ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் நடக்கிற ஒரு குட்டி விஷயத்த ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், லாகின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக நடக்கும். பட்டன் ஆன் கிளிக் இந்த மாதிரி நிறையா விதமான ப்ராசஸ் இருக்குது. மவுஸ் ஓவர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈவென்ட் அலோவ்ஸ் யூ டு ட்ரிகர் ஆக்ஷன் வென் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் யர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக நான் சொன்னது தான். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறது, மவுஸ் ஓவர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் எ யூசர் ரெஜிஸ்டர் சென்ட் அ வெல்கம் இமெயில். ஸோ இது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? தென் ஆர்டர் பிளேஸ்டு, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ணியாச்சு அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஈக்குவல் டு திஸ் ஹேப்பன்டு அப்படின்னு சொல்கிறது இல்லை. கரெக்டாக? ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிகிறது தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் லிசனர்ஸ்? லிசனர்ஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலாக ஈவெண்ட் லிசனர்ஸ்னு காமனாக தான் சொல்லுவாங்க. ஸோ 2 விஷயமும் அட் அ டைமில் ஒன்றா தான் நடக்கும். லிசனர்ஸ் ரெஸ்பாண்ட் டு த ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதுக்கான ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அதை தான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அதை இங்கே லிசனர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது லிசனர் என்ன பண்ணணும்னா சென்ட் அ வெல்கம் இமெயில். ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் சென்ட் பண்ணுறது, ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணுறது, இது எல்லாமே ஈவெண்ட் லிசனர்ஸில் நடக்கும். ஓகேவா? லிசனர்ஸ் ஈக்குவல் டு டூ திஸ் வென் ஈவெண்ட் ஹேப்பன்டு. ஒரு ஈவெண்ட் ப்ராசஸ் ஆகும்போது அதுக்கான லிசனர் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் லிசனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் கியூஸ்? ஓகேவா? ஸோ வாட் ஆர் கியூஸ் அப்படின்னா, கியூஸ் அலோவ் டாஸ்க் டு ரன் இன் த பேக்ரவுண்ட் வித்தவுட் ஸ்லோயிங் அப் யுவர் ஆப். ஓகே. ஸோ கியூஸ் மீன்ஸ் ஒரு ஈவெண்ட் நடந்து அதுக்கான லிசனர் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குறப்போ இதுக்கான ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும், நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்லோ பண்ணாமல். ஓகேவா? ஸோ இதை தான் கியூஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சென்டிங் இமெயில்ஸ், ப்ராசஸிங் இமேஜஸ், ஜெனரேட்டிங் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கியூஸ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு என்ன நடக்கும், ஈவெண்ட் ஒன்று நடக்கும்போது லிசனர்ஸில் நம்மளோட இமெயில்ஸ் வந்து சென்ட் ஆகும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதில் இந்த கியூங்கிற ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக இமெயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை இமெயில் வழியாக நமக்கு ஒரு யூசருக்கு சென்ட் பண்ணது அப்படின்னா அது ஒரு கியூ ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறோம், அது ப்ராசஸ் ஆகிட்டு இமேஜ் டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அது ஒரு கியூ ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதை வந்து நான் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறேன், ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நான் டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ப்ராசஸ் நடந்து அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ பிடிஎஃபாவோ ஆர் எக்ஸலாவோ டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்கு இல்லையா? இதை தான் கியூ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்லோ பண்ணாமல். ஸோ ஜெனரேட்டிங் ரிப்போர்ட்ஸ். ஓகே. ஸோ கியூ மேக்ஸ் யுவர் ஆப் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இது தான் ஈவெண்ட் லிசனர்ஸ் அண்ட் கியூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் கைஸ்.